டெய்லி எவ்வளவு பால் வாங்குறீங்க? ஒரு லிட்டர். அரிசி வந்து ஒரு மாசத்துக்கு எவ்வளவு? 20 கிலோ. இப்ப பசங்க குறைஞ்சிட்டாங்க. அப்ப 25 கிலோ 30 கிலோ ஆயிட்டு இருந்தது. இப்ப பசங்க எல்லாம் போயிட்டாங்க வெளியில. ஒரு மாசத்துக்கு எண்ணெய் எவ்வளவு யூஸ் பண்ணுங்க? 4 பேக்கெட் 4 லிட்டர் ஆகும். 4 லிட்டர். சக்கரை ஒரு மாசத்துக்கு தரேன் 2 கிலோ தான். முன்னெல்லாம் 4 கிலோ 5 கிலோ யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப 2 கிலோ தான். இப்போ கரண்ட் பில் எவ்வளவு? சொன்ன போன மாசம் 8700, இந்த மாசம் வந்து 3700, 4000 ரூபாய் கட்டணும். 4000 ரூபாய் கட்டிருப்பான்னு நினைக்கிறேன். 8700 ரூபாய் கட்டணும். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கரண்ட் பில் எவ்வளவு? நீங்க சொன்ன மாதிரி 1500 ரூபாய் அப்படிதான் வந்துருக்கும். வீட்டு வரி சொன்னமா இப்ப எவ்வளவு கட்டிருக்காங்க? அதான் தெரியலையே. 600 ரூபாயா? அப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி 600 ரூபா. ஆமா, எல்லாமே அவன் கட்டிடுவான். என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டான். அவனை எழுப்புவா பிரதீப்ப மளிகை சொல்ல ஒரு மாசத்துக்கு 5000 ரூபாய் 6000 ரூபாய் கூட வந்துடும். நான் கொஞ்சம் கொஞ்சமா வாங்குறதால. இது வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி மளிகை சாமான் எவ்வளவு வாங்கிருக்கீங்க? அப்பெல்லாம் ஒரு 3000 ரூபாய் தான் வரும். 3000 ரூபாய் 3700 ரூபாய் எல்லாம் கடன்னு ஏறி நிக்கிற. இப்பதான் எல்லா வேலையுமே. இப்ப லேப்டாப் ஏதாவது பசங்க படிக்கிறது வாங்கிக்கலாம். வீட்டுல ஏதாவது கவர்மெண்ட் கொடுக்குற லேப்டாப் அதெல்லாம் எதுவுமே நாளைக்கு தங்க கல்யாணத்துக்கு நம்ம வீட்டுல ஏதாவது யாரும் வாங்கிக்கிறாங்க. அது வாங்கிக்கலாம். டூ வீலர் மானியத்துக்கு அதுவும் வாங்கிக்கலாம். எதுவுமே வாங்கல நாங்க. இந்த 5 வருஷத்துல நீங்க அதாவது உங்க நாலேஜ் இல்லாம கவர்மெண்ட் உங்ககிட்ட எவ்வளவு பணம் வசூலிச்சிருக்குன்றது ஒரு கணக்கு ஒண்ணு. அதை பாத்தீங்கன்னா எவ்வளவு அதுல நஷ்டமா இருக்கீங்க இந்த 5 வருஷத்துல. உங்களை எப்படி ஒரு தூதனமா ஏமாத்திருக்காங்க கவர்மெண்ட் அப்படின்றத ஒரு கணக்கு. நல்லாவே தெரியுதுங்க. மாசம் பட்ஜெட்ல இடிக்கல. நாங்க மளிகை ஜாமான் வாங்குறோம். ரொம்பதான் கஷ்டப்பட்டுதான் தள்ள வேண்டியதா இருக்கு. என்ன பண்றது? இந்த பால்ல வந்து நீங்க வந்து 29,000 ரூபாய் இந்த வருஷத்துல. சமையல் எண்ணெயில வந்து 16,000 ரூபாய். சர்க்கரையில 1200 ரூபாய். கரண்ட்ல பாத்தீங்கன்னா 2,10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்டதுனால. வீட்டு வரி பாத்தீங்கன்னா 3,94,000 ரூபாய். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாம அவங்க இது 3 நீங்க வாங்கல. அதனால நீங்க 14,000 ரூபாய் கழிச்சாலும் நீங்க எவ்வளவு அமௌண்ட் பாருங்க. 10,34,000 ரூபாய் கண்ணுக்கு தெரியாம கவர்மெண்ட் நம்ம கிட்ட வாங்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு முறையும் மாசம் கரண்ட் பில் கட்டுறதோட நம்ம திட்டிட்டு விட்டுருக்கோம். போன மாசம் என் பையன் கட்டிட்டா அது பிரயோஜனமே கிடையாது. என்ன பண்றது? வீட்டு வரி கட்டும் போது திட்டுறோம். இவ்வளவு ஏறிச்சு. அந்த கோபத்தை நம்ம ஆட்சி மாற்றத்துல தான் கொண்டு வரணும். எடப்பாடியாருக்கு போட்டு வண்டி ரெட்டாளியில போடுங்க. அம்மா ஆட்சி கொடுத்துக்கலாம். எல்லா விலைவாசி இறங்கணும். இதெல்லாம் நலத்திட்டம் கண்டிப்பா பண்ணுவோம். எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் இறங்கினாதானே. கண்டிப்பா இது நம்ம ஆட்சி வந்தாதான் பண்ண முடியும். இதெல்லாம் கம்பெனி எல்லாம் காட்டுங்க. அவங்க தெரியும். இதெல்லாம் பார்ப்பாங்க. அவங்க படிச்சுட்டு எவ்வளவு நஷ்டமா இருக்குன்னு பார்த்துட்டு ரெட்டாளியில ஓட்டு போடுங்க.